தளபதி ஆட்சியே மலர வேண்டும். ஆ. முதலத்தூர் தொகுதி இங்க கேமரா பாத்து. சட்டமன்ற உறுப்பினர் வந்ததுக்கு பின்பு புறவழிச்சாலை 30 ஆண்டுகளாக பணி நடைபெறாத ஒரு பணியை துரிதப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட பாலம் இருந்தது. அந்த பாலத்தை மாற்றுப் பணியாக புதிய பாலம் அமைத்து கொடுத்துள்ளார். காவேரி பணிகள் துரிதமாக நடைபெற்று மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கான OHT பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக முழு நேர நூலகமும் சட்டமன்ற உறுப்பினர் வந்ததுக்கு பின்பே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து பணிகளுமே சிறப்பாக இருக்கிறது. மீண்டும் உதயசூரியன் சின்ன வாக்களிக்கு மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம தொகுதி எம்எல்ஏ கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. சரி, இப்போ இங்க இருக்க வேட்பாளர் திமுக வேட்பாளர் வந்துட்டு மக்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு, எவ்வளவு ஃப்ரெண்ட்லியான வேட்பாளராக இருக்காரு. இப்போ ஈஸியா வந்தா ஒரு அணுக முடியும்னா நிறைய இடத்துல வந்த விமர்சனம் என்னன்னா வேட்பாளர் அணுக முடியாது, நிறைய விஷயங்கள் சொல்லும்போது இந்த தொகுதியில் அவரோட குட் திங்ஸ் பத்தி சொல்லுங்க. அவர் தொகுதிக்கு அதிகமாக செயல்படுத்த வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. அதே மாதிரி இந்த தொகுதியில் என்னென்ன தேவையோ தேவைக்கேற்ப தளபதியிடம் போரிட்டு பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவள தளபதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். எங்கள் தொகுதி 50 ஆண்டு காலமாக வளர்ச்சி அடையாமல் இருந்தது. இன்றைக்கு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. முதலத்தூர் டவுன் பகுதிகளில் அதிகபட்சமாக கடைகளுக்கு அருகில் கால்வாய் அமைத்து மக்களுக்கு நடைபாதை அமைத்து பல பணிகளை செய்து கொடுத்து கொண்டார். இன்னும் அவர் மீண்டும் இந்த பணியில் தொடர்ந்தால் இந்த முதலத்தூர் இன்னும் சிறப்பாக வளர்ச்சி அடையும் என்பதை என்னுடைய கோரிக்கை. ஓகே.